பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 7:37. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவராகிய இயேசு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று. நம்முடைய தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். எந்த விதமான தாகத்தோடு கூட நாம் அவருடைய சமூகத்தில் வருகிறோம் என்பதை ஆண்டவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நமக்கு தண்ணீரை கொடுத்து நம்முடைய தாகத்தை தணிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது இப்படியாக எழுதுகிறார், தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது எழுதுகிறார். நீர் என்னுடைய தேவன், ஆகவே நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. எப்படி தாவீது அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறாரா? ஒரு வறண்டு விடாய்த்து தண்ணீரற்ற ஒரு நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு வறண்ட நிலம் தண்ணீரை பார்க்கும் பொழுது எவ்வளவாய் அந்த தண்ணீரை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகிறது. அதே போலத்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் இன்னும் அதிகமாய் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கும் பொழுது அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நாம் ஓடி வந்து விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள். ஆண்டவரை தேடும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா விதமான குறைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணம் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று இங்கே ஏசாயா எழுதுகிறார். தாகமாயிருக்கிறவர்களே என்று கூப்பிடுகிறார். இவ்வளவாய் ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன். திராட்சரசத்தினால பாலினால நம்மை போஷிக்கிற தேவன். வேதம் களங்கமில்லாத ஞான பால் என்று ஆண்டவருடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார், நம்முடைய பசி ஆற்றுகிறார். இந்த காலை வேளையில அவரை நோக்கி நாம் ஓடி வரும் பொழுது
நிச்சயமாகவே அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். நமக்கு திராட்சரசமும் பாலும் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு சமாரியா பட்டண தண்டையிலே போகும் பொழுது அந்த பட்டணத்திலே அந்த கிணற்றின் அருகிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது சமாரியா பெண் ஒருத்தி தண்ணீர் எடுக்க வருகிறார். அவளிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தாயன்னு சொல்லி. அந்த சமாரியா பெண் சொன்ன வார்த்தை, யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலவ மாட்டார்கள். உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லை மொண்டு கொள்வதற்கு, கிணறு ஆழமாய் இருக்கிறது, எப்படி உமக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இந்த காலை வேளையிலே நாம் தாகத்தோடு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை நோக்கி தாகத்தோடு வருவோம். நிச்சயமாகவே நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். காலை வேளையில இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே துவக்கமும் அவரே முடிவுமாய் இருக்கிறார். ஆகவே நாம் எங்கு போக வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த பகுதியிலே வாழ்க்கையிலே இன்னும் தாகம் தணிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். வறண்ட விடாய்த்த தண்ணீரற்ற ஒரு நிலத்தை போல, இயேசுவே உண்மையில் நான் தாகமாய் இருக்கிறேன், ஜீவ தண்ணீர் ஊற்றே உண்மையில் தாகமாய் இருக்கிறேன் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாக அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் நமக்கு கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தைரியமாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். தாகத்தோடு கூட கடந்து வருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்டு போன நிலத்தை போல இருக்கிற உன்மேல் ஆறுகளை கட்டளையிடுவேன், ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் நீ ஆண்டவரை தேடி வரும் பொழுது உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தான பரம்பரையின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நமக்கு அந்த தாகம், உண்மையான தாகம் வரும் பொழுது நமக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம், நம்முடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். பரம்பரையாய் அந்த ஆசீர்வாதம் நம்மை தொடரும். இந்த காலை வேளையில தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அது எந்த விதமான தாகமாய் இருந்தாலும், பொருளாதாரத்தில் இருக்கிற நலிவுற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தாகமாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் வேலையின் உயர்வுகளுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு தாகத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உலர்ந்து போன நிலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கடந்து வந்தால் உங்கள் தாகத்தை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம், தாகத்தோடு வருவோம், அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோம். அவருடைய ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்.
என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வித தாகத்தோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு காலை வேளையில் வறண்டு விடாய்த்து தண்ணீரற்ற நிலத்தை போல உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பி ஆசீர்வதியும். அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையின் எல்லா குறைவையும் நிறைவாக்கி சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றும். அவருடைய சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அவர்களை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.